மிஸ்டர் 115 நம்ம ரகசிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய பெருமையை தேடி கொடுத்துட்டாரு. ஆஃப் கோர்ஸ் அவருடைய சேவையை பாராட்டி ஜனாதிபதி தங்க பதக்கத்துக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். வெரி குட் சார், வெரி குட் சார். 115 இஸ் கமிங். இஸ் இட் சோ? லெட் ஹிம் கம். எஸ் சார். வாங்க மிஸ்டர் ராமு. கங்க்ராச்சுலேஷன், கங்க்ராச்சுலேஷன். டேக் யுவர் சீட். மிஸ்டர் ராமு, நாங்கள்லாம் உங்க வரவை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். உளவாளியா பகை நாட்டுக்குள்ள நுழைஞ்சி நம்ம நாட்டுக்கு எதிராக அங்கே என்னென்ன சதித்திட்டங்கள் உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வர்றது சாதாரண காரியம் அல்ல. இட் இஸ் ரியலி a great achievement. இந்தியாவெங்கும் பரவலா இருக்கிற தேசவிரோத கூட்டம் தமிழகத்தை பொறுத்த வரையிலும் திருநகர் வட்டாரத்துல இருக்குன்னு நீங்க அனுப்பிச்ச செய்தியை வச்சு நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணதுல ஓரளவு தடயங்கள் கிடைச்சிருக்கு. அதை டீல் பண்றதுக்கு உங்களை விட பொருத்தமா வேற யாரும் இல்லை. சோ எதிரிகளை ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காக உங்களை தமிழக பெரிய ரகசிய போலீஸ் அதிகாரியா நியமிக்க சொல்லி ஆர்டர் சொல்றேன். இந்தாங்க, இவன் தான் நம்பிராஜன், திருநகர்ல பிரபல ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரியான தனபால் முதலியாரோட மகன். இத பாருங்க, இவதான் கமலாதேவி, பெரிய நாட்டிய ராணி. இத பாருங்க, நம்பிராஜனுடைய தகப்பனார் தனபால் முதலியார் கொடுத்த பத்திரிகை விளம்பரம். ப்ளீஸ் கோ த்ரூ இட். தேவை. கலைவாணி நாடக ஆராய்ச்சி கழகத்துக்கு தலை சிறந்த கதாநாயகன் தேவை. உடனே கேட்கிற விலாசத்துக்கு தொடர்பு கொள்க. தனபால் முதலியார், வினை தீர்த்த விநாயகன் தெரு, திருநகர். ஆமா, வியாபாரிக்கு நடிகர்கள் எதுக்கு? நாடக கம்பெனி நடத்துறதா சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டத்தையே வச்சு தீனி போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த கூட்டம் நாடகம் தான் நடத்துதான் பார்க்கணும். மிஸ்டர் ராமு, காரியம் வெற்றி அடைகிற வரைக்கும் நீங்க சாதாரண ஆளாத்தான் நடமாடணும். தமிழக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க யாருன்னு தெரியக்கூடாது. ஓகே சார். ஆபத்தான கடமையில ஈடுபட்டு இருக்கிற உங்க குடும்பத்தை அரசாங்கம் தன்னுடைய குடும்பமா பாவிக்கும். உங்க தாயாருக்கும் சகோதரிக்கும் மாதா மாதம் தவறாம உங்க சம்பளம் அனுப்பப்படும். தேங்க்ஸ் சார். உங்க உண்மையான உத்தியோகம் என்னங்கிறது உங்க குடும்பத்தாருக்கு கூட தெரிய வேண்டாம். எச்சரிக்கையா இருங்க. எஸ் சார். ஒரு டபுள் ரூம் வேணும். அப்படியா? பேரு? ராமு. எந்த ஊரு? திருச்சி. வாழைப்பழ வியாபாரமா? வேற யாரும் இங்க தங்க வரக்கூடாதா? என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குற வேணும் இல்ல. நாடகத்துல நடிக்க தனபால் முதலியாரை பார்க்க வந்திருக்கேன். என் பர்சனாலிட்டி பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? நானும் நடிக்கலான்னு பாக்குறேன் சார். முதல்ல எனக்கு சான்ஸ் கிடைக்கட்டும், அப்புறம் உங்களுக்கு பாஸ் பண்றேன். ஏன் ஹோட்டல் முதலாளியாவே நடிக்கலாமே? ஆஹா, மறந்துடாதீங்க மேனேஜர், மறந்துடாத. ரூம் கிடையாது, தயவுசெய்து மன்னிச்சு. என்ன திடீர்னு முதல்ல இருக்குன்னு சொன்னீங்க, பிள்ளைங்கிறீங்க? ஆபத்தான விஷயம் சார். என்ன? தனபால் முறையார பார்க்க போறதா சொல்லிட்டு ஒருத்தன் வருவான். அவனுக்கு ரூம் கொடுக்கப்படாதுன்னு சொல்லி ஏற்கனவே மிரட்டி இருக்கான். அதைத்தான் ஞாபகப்படுத்திட்டு போறான் சார். இந்த ஹோட்டல்ல ஜன்னல் கண்ணாடி எல்லாம் புதுசா மாத்தி ஒரு வாரம் தான் ஆச்சு சார். பணம் உங்ககிட்டே இருக்கட்டும். ஏதாவது சேதாரம் ஆச்சுன்னா நஷ்டத்துக்கு ஈடு பண்ணிட்டு மிச்சம் இருந்தா கொடுங்க. தேங்க்யூ சார். ஏ பாய் சார், மேல 7ஆம் நம்பர் ரூமுக்கு இவர் ஆச்சு பாப்பா. சரி சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் சார்.
உட்காராதீங்க, கைய கொடுங்க. உட்காருங்க. நீங்க பாஸ் தான். எந்த பரீட்சையில? ஹீரோ செலக்ஷன் பரீட்சையில. ஓஹோ, நான் நடிக்கத்தான் வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமே. யார் சொன்னது? ராமு. ராமுவா? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆச்சரியமா இருக்குல்ல? இதோ நீங்க போட்ட அப்ளிகேஷன். ஆமா, நீங்க தேடி வந்திருக்கிற டிராமா கம்பெனி முதலாளி தனபால் முதலியார் மகள் நீலா. ஓ, அதுக்கு இவ்வளவு தகராறு இருக்கு. சாதாரணமா வந்திருக்கலாமே. எதையுமே டிராமாட்டிக்கா பண்ணி பழகி போச்சு. ஆமா, எங்க அப்பா கிட்ட என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? 500 ரூபாய். இன்னொருத்தர் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னா? மனுஷனா அவன் கடவுள் மாதிரி உட்கார வச்சு உச்சிகால பூஜை நடத்துவேன். ஆமா, யாருங்க அந்த முதலாளி? நான் தான். ஏன் எழுந்திருச்சிட்டீங்க? ஒண்ணும் இல்ல, முதலாளிக்கு முன்னாலே உட்காரலாமா? வெரி குட். தொழிலாளின்னா இப்படி இல்ல இருக்கணும். உங்களுக்கு சம்பளத்தோட ப்ராவிடன்ட் ஃபண்ட், கிராச்சுவிட்டி, பஞ்சப்படி எல்லாம் லேபர் சட்டப்படி தரப்படும். வீட்டு வாடகை உயிர் போயிடுமே. நீங்க தங்க போறது எங்க வீட்டுல தானே? தங்கமான முதலாளி, தங்கமான முதலாளி. ஆமா, எனக்கு என்ன வேலைங்க? நல்லா சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா தூங்கணும். அப்படின்னா இந்த சம்பளம் பத்தாது, அதுக்கு வேற தனியா அலவன்ஸ் தரணும். என்ன அலவன்ஸ்? மாப்பிள்ளை அலவன்ஸ். அதுதான் மாமனார் வீட்டுல மாப்பிள்ளை செய்ய வேண்டிய கஷ்டமான வேலையாச்சு அது. நான் உங்களுக்கு தரப்போற வேலை ரொம்ப சுலபமானது. என்ன? காதலிக்கணும். ஆஹா, இப்பயே ஆரம்பிக்கலாமா? ஷட் அப். என்ன இல்ல? ஓஹோ, உங்க தங்கச்சியா? தங்கச்சியும் இல்ல, அக்காவையும் இல்ல, ஒரு மூதேவிய. அதனால என்ன, ஒரு பொண்ணா இருந்தா போதும். ஆமா, என்ன வயசு இருக்கும்? 18 வயசுன்னு 18 வருஷமா சொல்லிட்டு இருக்கா. வார்த்தை மாறாதவங்க போட்டு இருக்கு. எப்பவும் ஒரே பேச்சு. எங்க அப்பாவோட கலை பைத்தியத்தை பயன்படுத்திக்கிட்டு ஆயிரமா காசு பறிச்சுக்கிட்டு இருக்கா கமலாதேவிங்கிற ஒரு நாட்டியக்காரி. எங்க அப்பாவும் அவளை இணையில்லாத கலாராணின்னு நம்பி பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமா, அதை நான் எப்படிமா தடுக்க முடியும்? நான் உங்களை என்னுடைய நண்பர் புலியூர் ஜமீன்தாருன்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு போய் எங்க பங்களாவிலேயே தங்க வைக்கிறேன். நான் ஜமீன்தாரா? அம்மா, எனக்கு டூப் அடிச்சு பழக்கலம்மா. பயப்படாதீங்க, அவ உங்களை உண்மையான ஜமீன்தார்னு எண்ணி நெருங்கி பழகுவா, காதல் வலை வீசுவா. நீங்களும் அவளை காதலிக்கிறது போலவே நடிங்க. உண்மையாவே என்ன காதலிச்சுட்டா வெற்றி நமக்குத்தான். உங்களுக்கு என்ன, நீங்க சொல்லுவீங்க. நான் தாய்க்கு தலைமகன், ஒரே புள்ள, கடைசியில் நாளும் அந்த பீடத்தை மாற்றி முடிக்கணும். அதுதான் இல்ல, அவ கடைசியா வந்து உங்க கால்ல விழுவா. அப்ப நீங்க அப்படின்னு குறும்பா சிரிச்சிட்டு, நான் உன்னை காதலிச்சதெல்லாம் வெறும் நடிப்பு, நீ நாடகத்துல பெரிய நடிகையா இருக்கலாம், வாழ்க்கை நாடகத்துல நீ வெறும் கத்துக்குட்டி அப்படின்னு சொல்லி அவன் மனசை உடைக்கணும். அவ வாழ்க்கையை வெறுத்து தானே ஓடி போயிடணும் எங்கேயாவது. அவ்வளவேதான். நான் ரெடி. அப்ப இந்தாங்க 1 மாசம் அட்வான்ஸ். ஆனா இந்த புலியூர் ஜமீன்தார் விஷயம்தான் பயத்துல புளிய கரை. அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க நாளை காலையில 10 மணி கரெக்டா வீட்டுக்கு வந்துடணும். ஞாபகம் இருக்கட்டும். 10 மணிக்கு. நல்ல ஜமீன்தார், ரெடிமேட் ஜமீன்தார். தங்கச்சி. ஓ, வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. வா வா வீர சிங்கமே, வா கோர புலியே, ஓடி வா. பூட்டிய இருப்பு சிறையில் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையை வெளியில் வா. எரியர் உரை இகழ்ந்தவர் நெடுங்க புதிய செயல் செய்ய புறப்படு வெளியே. என்னது, சர்க்கஸ் கம்பெனிக்கு வந்துட்டானா? பயப்படாதீங்க, அவர் எங்க அப்பா தான். ஓஹோ, தாசான் குடும்பம் போட்டு இருக்கு. புரிஞ்சுதா? இதுதான் என் புது டெக்னிக். ஹீரோன்னா இப்படித்தான் இருக்கணும். அதாவது ரேஸ்ல ஓடுற ரேக்கலா போற மாதிரி அப்படி அவர் துள்ளணும், வசனத்தை மெல்லணும், ஆடியன்ஸ கொல்லணும். அதாவது அப்படி அப்படி அசர வைக்கணும். இவர்தான் நாடக கேசரி, ஆக்டிங் அல்வா அல்லவா? ஆமா. விடிஞ்சா சாம்பார் அண்டாவில டைவ் அடிச்சு இட்லி அண்டாவில தான் எந்திரிக்கிறீங்க. என்ன புண்ணியம்? நீங்க எல்லாம் ஹீரோ பாத்திரத்துக்கு லாயக்கு இல்ல, ஏதாவது சமையல் பாத்திரத்தை தேய்க்கிறது தான் லாயக்கு. என் கற்பனை கதாநாயகனா நான் என்னைக்கு தான் காண போறேனோ. சுத்த குப்பைங்க, யூசஸ். எழுச்சி போங்கப்பா. அப்பா. அடே, இது யாருமா இந்த தம்பி? நான் தேடிக்கிட்டு இருந்த கற்பனை கதாநாயகன் மாதிரியே இருக்கேன். எப்படிப்பா கண்டுபிடிச்சீங்க? என்னம்மா, இங்கிலீஷ் சினிமாவை ஆக்ட் பண்றான எரால் பிளேன் அவன் மாதிரியே இல்ல? ஏன் தம்பி? நான் சினிமாவை பார்த்தது இல்லைங்க. ஐய
சினிமா பார்க்காத லைஃபும் சிங்காரிக்கு தெரிஞ்சுக்காத ஒய்ஃபும் இருந்து என்ன பிரயோஜனம்? நோ யூஸ். அப்பா, இவர் என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்ட், பெரிய ஜமீன்தார். என்ன டிராமாவுல? டிராமா இல்லப்பா, உண்மையிலேயே. புலியூர் ஜமீன்தார் பூபதி ராஜாவை தெரியுமா? அவருடைய ஆஸ்திக்கும் பூஸ்திக்கும் இவர் ஒருத்தர் தான் வாரிசு. சார், ஜமீன்தார் சார், என்ன ரொம்ப மன்னிச்சுங்க சார். உங்களை யாரும் புரியாம பேசிட்டேன். அப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் தான் இப்ப புரிஞ்சுக்கணும்ல. அது ரொம்ப ஈஸி சார். என்ன புரிஞ்சுக்கிறது ரொம்ப சாதாரணம். நான் ஒரு திறந்த புத்தகம் மாதிரி. வாங்க வாங்க, நிக்கிறீங்க. சாரி, கம் கம். ஏமா, இந்த தம்பி உனக்கு ரொம்ப நாளா தெரியுமா? ஆமாப்பா, ஒரே காலேஜ்ல. ஆஹா, சர்தான் சதானா. அப்பவே உன் மார்க்குங்களை பார்த்து சந்தேகப்பட்டேன். அது இப்பதான் புரிஞ்சுது. சரி, நீ போய் காஃபி ரெடி பண்ணு. நல்ல காசு. ஆமா தம்பி, உங்களுக்கு ஆராய்ச்சியில பழக்கம் உண்டோ? ஆராய்த்தானே வந்திருக்கேன். ஆராய்வா? ஆமா, கலை, நாடக கலை. ஓஹோ தம்பி, என்னுடைய ஆராய்ச்சியில வந்து விழுந்திருக்கிற சில அபூர்வமான விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டா அப்படியே அசந்து போயிடுங்க. அப்படியா? இப்ப உதாரணத்துக்கு டேக் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் எடுத்துங்க. எங்க இருக்காரு? இங்கதான் இருக்கிறாரு. யார் அந்த ஷேக்ஸ்பியர்? நம்ம தஞ்சாவூர் ஜில்லாக்காரன் தாங்கிறேன். என்னது? கும்பகோணம் வம்பேஸ்வரர் தெருவுல திதி திவசம் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாரு சேஷப்பையர். அவர் தான் ஷேக்ஸ்பியர். அப்படி சொல்லுங்க. இதுதான் ஆராய்ச்சி. அப்புறம் என்ன, அவங்க அப்பா அம்மா சுத்த கர்நாடகம். மனுஷனுக்கு பிடிக்கல, பார்த்தார், கப்பரேறிட்டார். இங்கிலாந்துக்கு போன உடனே பேரு இங்கிலீஷா மாறி போச்சு. சேஷப்பையர் ஷேக்ஸ்பியர் ஆனார். பாக்கிறதுக்கு தான் பழங்கி மலை மாதிரி இருக்கீங்க, ஆனா இலக்கிய ஆராய்ச்சியில இமயமலையே தான். ஏன்பா, இவர் இங்க ஒரு வாரம் தங்கறதுக்கு ஒத்துக்கிட்டு வந்ததே பெரிய காரியம். போர் அடிச்சு ஒரு நாள்லயே ஓட்டிடுவீங்க போட்டிருக்கேன். நோ நோ, நீ என்னம்மா, அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்காவது தம்பி இங்க தங்கி இருக்கணும். ஆமாங்க, ப்ளீஸ் அப்பாவுக்காக. ஜமீன்தார் தம்பி, இங்க பாருங்க, ஆராய்ச்சி பண்றதுக்கு உங்களுக்கு இதை விட சிறப்பான இடமே கிடைக்காது. ஆமாமா, அந்த நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். தேரிவா தேரிவா, வா 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 வா, நல்ல சமயத்துல வந்த. ஜமீன்தார் தம்பி, இவன் தான் என் மகன் நம்பிராஜன். தெரியுமே. தெரியுமா? எப்படி? ஏற்கனவே பார்த்திருக்கேன். எங்க? அதோ. Glad to meet you. Glad to meet you. ஜமீன்தார் தம்பி, எழுந்து காசு சாப்பிடலாம். அம்மா அழைச்சிட்டு போமா, காசு ஆயிட போகுது. ஆஹா, என்ன பொருத்தம், என்ன பொருத்தம். மன்னாரு, டேய் மன்னாரு. என்னங்க? உடனே போய் இந்த பாலஜோஷனை கூப்பிட்டு வா. யாருங்க? அவன் தான்டா ப்ரொஃபசர் சுக்கரன். அவன் பெரிய தீர்க்கதரிசிடா. உங்க பொண்ண ஒரு ஜமீன்தார் தான் மாறிடுவான்னு சொன்னா. சொன்னது பழிச்சிருச்சுங்க. கரெக்ட். கையோட கூப்பிட்டு வா, உடனே பொறுத்து நிமித்தம் பார்த்துருவோம். முருகா சண்முகா, நாவினிக்கும் சொன்னால் நெஞ்சி நிற்கும், நினைந்தால் பாவினிக்க வந்த கந்தா, என் வாழ்வினிக்க உந்தன் அருள் தாவாயா. வா உட்காரு. எதுக்கு கூப்பிட்டீங்க? இங்க கைரேகை, ஜாதகம், பேர்ராசி, முகராசி, நியூமராலஜி, அலர்ஜி, பாமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, ஹிஸ்டரி, ஜியோகிராபி எல்லாமே அலசப்படும். சார்ஜ் ஆர்டினரினா 5 ரூபா, அர்ஜென்ட்னா 10 ரூபா. லாண்டரி நடத்துறீங்களா? பையில பரம் பைசா இல்ல. பரவாயில்ல, நீங்க இப்ப ஜோசியத்தை கேட்டு போயிருங்க. அப்புறம் சுலபமான தவணை முறையில நீங்க பணத்தை கொடுத்துருங்க. அப்படி நாள் தவறி போச்சுன்னா நாங்க கோர்ட் மூலமா வசூல் பண்ணிப்போம். அட, ஜோசியம் கூட தவணை முறையில வந்தாச்சா? ஜோசியம் ஐயா, கொஞ்ச நாள்ல மனைவி மேல கணவன் காட்டுற அன்பு கூட தவணை முறையில வந்துட போகுது. இந்தாங்க, பெரிய பெரிய நட்சத்திரங்களுக்கெல்லாம் நான் பாத்துருக்கேன். சார், சினிமா நட்சத்திரங்களுக்கு நீங்க பாக்குறீங்களா? ஐயா, சினிமா நட்சத்திரம் என்ன, எரு நட்சத்திரம், வால் நட்சத்திரம் எல்லாம் ஏன் வாடிக்கைதான். இத பாருங்க, எல்லாரும் என்கிட்ட கைய காட்டுவாங்க. நீங்களும் கைய காட்டுங்க. வேலை உசரமா சார்? வேலை இன்னைக்கு கண்டிப்பா வசந்த ஆகணுமே. அதாவது உங்க ஆபீஸ் கீழ இருந்து மாடிக்கு போகும். நல்ல ஆளையா நீ? என் பதவி உசரமானு கேட்டா, இந்தாயா ஜாதக கட்ட தூக்குறது நிறுத்திட்டு ஆபீஸ் ஃபைல் கட்டுகளை தூக்கு, அப்பதான் உசரம். ஒரு 6 மாசத்துக்கு நீ நாயப்படாத பாடுபடுவேன். அப்புறம் பண்ணிப்படாத பாடுபடுவேன். அட போயா நீ. காய்ச்செல்லாம் வந்துட்டு, ஆஹா, இது கை திருக்கை பிரமாதமா ரேகை ஓடுது. ரேகை என்ன மூஞ்சலியா ஓடுது? எக்க ஐயா பாரு. அம்மா பேர் என்னவோ? நாயகி. யாருக்கு? யா என்னடா மொட்டையா நாயகன் சொன்ன என்ன அர்த்தம்? ஒரு பெரிய நாயகி.
ஒரு சிறிய நாயகி, அட்லீஸ்ட் ஒரு ஆசை நாயகின்னு வச்சுக்க வேண்டாம். உன்னுடைய ரேகைகளாகப்பட்டவை கம்பி கம்பியாக இருப்பதால் இதுக்கு முந்தி நீ கம்பி எண்ணி இருப்ப. உன் ரேகைகள் எல்லாம் ஜன்னல் ஜன்னலாக இருப்பதனால நீயும் ஜெயில் இருந்து வந்திருப்ப. அடுத்தது லைஃப் லைன் என்று சொல்லப்படுகிற ஆயுள் ரேகை ரொம்ப ஆழமாக ஓடுவதால் நீ அஞ்சாமல் அக்னி திராவகத்தையே குடிக்கலாம். எத்தனை வருஷமா சோசியம் பாக்குற? 25 வருஷமா. உனக்கு இப்ப வயசு 23. ஓஹோ, பிறக்கிறதுக்கு முன்னால இருந்தே சோசியம் பாக்குறியா? அதான் இப்படி புட்டு புட்டு வைக்கிற. உன்னை விட்டு வைக்கிறதே ரொம்ப தப்பு. ஏன் ரேக சாஸ்திரத்துல போய் சொன்னா ரேஷன் சோறு கூட கிடைக்காது. இதே நானா போய் சொல்றேன். இந்தா மோதிரம் கட்டியா? 9 கம்பளத்தா போடி வந்து சொல்லணும், கண்ணபுரத்தாளே கண்டபலம் சொல்லணும், சமயபுரத்தாளே சல்லி வந்து சொல்லணும், சொக்கர் மலை மாறி முத்தே சோசியங்கள் சொல்லணும், மலையாள பகவதிய மனசுலே சொல்லணும். ஐயா, நான் சோசியங்க பாக்குறவ உன் போல் சொரண கட்ட சென்னம் இல்ல, நான் சாஸ்திரங்க பாக்குறவ உன் போல் சங்க கட்ட செந்தம் இல்ல. ஐயோ, என் மானத்தை ராகம் போட்டு வாங்குறிய, ரகசியமா வாங்கம்மா. அள்ளி போட ஆள் இல்லாத அனாதையா பிறந்தவன் நீ, கண்டவங்கிட்ட கையேந்தி நின்னவன் நீ, உண்மைகளை சொல்லிடு ஊரறிய வச்சுடுவ, நடந்தத சொல்லிடு நாடறிய வச்சுடுவ. நீ சொல்றது அத்தனையும் கரெக்ட். இனிமே நீதான் எனக்கு குரு. இனிமே இப்படி ஏமாத்த மாட்டிய? சத்தியமா மாட்டேன். இனிமே நீதான் என்ன காப்பாத்தணும். எப்படி? ஒண்ணு இல்ல, நீ என்னோட என் வீட்டிலே இருந்துக்க. வர்றவங்க கைய மாத்திரம் நான் புடிச்சுக்கிறேன். நீ ஜோசியத்தை சொல்லிடு, வர்ற வருமானத்துல ஆளுக்கு பாதி. சரி, போனா போகுது. ஆனா நீ தனியாளா? நீயும் தனிதானே? வேலை இல்ல பயிரு நினைச்சியா? மாரியாத்தா கோயில்ல மாலை மாத்தி மறுவரத்து தொட்டி ஆஸ்பத்திரியில தொட்டி கட்டியவன நீ ஆம்படையா? அக்கா சீமையிலே புள்ள புளியந்தோப்புல. ஆம்படையா அக்கறை சீமையில, புள்ள புளியந்தோப்புல. நீ தெருவா தனியாளு. பங்கு வருமானத்தான வாழ்க்கையில இல்ல, புரிஞ்சுதா? வணக்கம் சோசியா. வாயா. கல்யாண விஷயமா? ஏயா, கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிராச்சே, நீ பிரிஞ்சு போன கயிறாச்சே. கல்யாணம் எனக்கு இல்ல, முதலாளி கூட்டு சொன்னார். அப்படியா? எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்குது. நீ முன்னால போ, நான் பின்னாலேயே வந்துடுறேன். போ. யார் சார் வீட்டுல? நான் தான் பாலஜோசன் சுக்கரன் வந்திருக்கேன். வாயா சுக்கராச்சாரி, வா வா வா, கமான், உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க. கமான். என்ன வாலு ஜோசியா, சௌக்கியமெல்லாம் எப்படி? இன்னைக்கு நம்ம வீட்டுல முருங்கா சாம்பாரா? இதெல்லாம் கூட ஜோசியத்துல கண்டுபிடிக்கிறியா? ஐயா, இதுக்கு என்னத்துக்கு ஜோசியம்? சாம்பார் சாப்பிட்டு கழுவுன கைய கொண்டு வந்து மூக்கு முன்னாடி நீட்டினா சாம்பாரா ரசமான கண்டுபிடிக்க முடியாதா? அவ்வளவுதானே? பரவாயில்ல, நான் நிக்கிறேன். ஒன்னு உட்கார சொல்லலையோ? உட்கார. எல்லாம் கிளியரா தான் இருக்கு, உட்கார. அதுக்கு இல்ல, ஒரே வேட்டி, வெளிய போனா வந்தா கட்டிக்கிறது. உன் தொழில் எப்படி இருக்கு? உலகத்துல ஆசைன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் என் தொழில ஒரு பயல ஆசிச்சுக்க முடியாது. பலே. ஆமா, சமூகத்துல எதுக்காக என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சீங்க? சொல்றேன். எப்போ? நம்ம பொண்ணுக்கு மன்மத மாதிரி ஒரு மாப்பிளை வந்திருக்கான். அதை கலைச்சிடணுமா? அவங்க 2 பேருக்கு பொருத்தரவத்தை பாக்கணும்ப்பா. ரொம்ப பெரிய கிளி வீங்கி இருக்கா? சார் யாதிஸ்தருக்கெல்லாம் பொண்ணு கொடுக்காதீங்க சார். அது பெரிய ஜமீன்தாரப்பா. அப்ப இருக்கிறான் சார். இதுக்கு முன்னாடி அந்த பெரிய கையை யாருக்காவது காமிச்சிருக்கீங்களா? இல்ல நான் தான் அப்படி சும்மா ஜாடமாடைய பார்த்தேன். என்ன கையில ஒரே கோடா இருக்கு. கோடா நான் பின்ன ரோடாவா இருக்கா? நான் பாத்துக்கிறேன். அட இறப்பா, இன்னொரு முக்கியமான விஷயம். அவரை பத்தி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை ரேகை பார்த்து நான் சொல்ற மாதிரி அப்படியே சொல்லணும், அவ்வளவுதானே? அது இல்ல, அதான் எனக்கு சௌரியம். நீ அவர் கைய பாக்குறது அவருக்கு தெரியக்கூடாது. என்ன பத்தி அவருக்கு ஏற்கனவே தெரியுமா? அதுக்கு இல்லப்பா, ஒருவேளை பொருத்தம் சரியில்லைன்னா ஜாடையை விட்டுடலாம் இல்ல? ஓ, அதுக்காகவா? ஆமா, அவருக்கு தெரியாம அவர் கைய பாக்கணும்னு சொல்றீங்களே, அப்ப அவர் தூங்கும் போதுதான் பாக்கணும். தூங்கும் போது எப்படி தூங்குவாரு? கைய தலைமாட்டில் வச்சு தூங்குவாரா? இந்தப்பா, ஜமீன்தார் என்ன பண்றாரு? தூங்குறாரா முடிச்சிட்டு இருக்காரா? நான் வந்து ஒண்ணு இல்ல சார், உங்களை பார்க்காம ஒண்ணு பாக்கணும். இது நான் தான் ஜோசி, அது வந்த காக்கி விட்டு என்ன போட்டு. தம்பி, இவர்தான் மிஸ்டர் சுக்கரன், நான் ரொம்ப வேண்டிய ஃப்ரெண்டு. இவங்க சொன்னீங்களே யாரு? இறப்பா, ராவ் சாஹேப் ஜமீன்தார் பகதூர் பூபதி ராஜா ஆஃப் புலியூரோட சன், ஹிஸ் ஹைனஸ் இளையராஜா ராம தேவ ஜெயச்சந்திர பூபதி. அடேங்க அப்பா, ஒரு பாட்டியே பேரா வச்சிட்டு இருக்காரு. நிலத்துக்கு தான் உச்சவரம்பு, பேருக்கு இப்படி பேரை வச்சுக்கிட்டா இதுக்கும் உச்சவரம்பு போடலாம், தப்பு இல்ல. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். பேசிட்டு தான் இருக்க போறோம், வேற என்ன பண்ண போறோம்? வணக்கம். வணக்கம் பண்ண மாட்டீங்களா? இதுக்கு உச்சவரம்பு கிடையாதா? இது கில்ட். தொடங்க. தொடச்சா பளபளப்பு போயிடும். என்ன வேணும்? ஒண்ணு இல்ல இளையராஜா சார், என்னது பாக்கெட்டுக்குள்ளேயே கையை விட்டுட்டு இருக்கீங்க? இது எம் பாக்கெட், இன்னொருத்தன் பாக்கெட்ல தான் கை விடக்கூடாது. கரெக்ட். இப்போ நான் வந்து உங்களோட எதிரி, திடீர்னு எதிர்பாராதமா தாக்க வர்றேன். என்ன பண்ணுவீங்க? கால் தானா எழுப்பிடுங்க. இப்போ கால் தானா?
glad to meet you. இது உள்ளே இருக்கட்டும். ஏமா ரேகை பார்க்கத்தானே வந்தேன்? பின்ன கவுசா பார்க்க வந்த. இந்த பென்சில் காட்டி கொடுத்துருச்சு, இதை உள்ள வச்சிருக்கணும். நீ அவர் பேசிக்கிட்டு இருந்த கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. போயிட்டு வா. ஜமீன்தார் நான் உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு ரேகையும் பார்க்க தெரியாது, ஜாகையும் பார்க்க தெரியாது. ஐயா பொய் சொல்றது பாவம் இல்ல? பாவம் தான். என்ன பாருங்க, அதை விட பாவமா இல்ல ஜமீன்தார். உங்க கிளவுஸ் கையை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன். எனக்கு ரேகை பார்க்க தெரியாதுங்கிற விஷயத்தை இப்ப போனாரு, அவர் திரும்பி வருவார். அவர்கிட்ட தயவு செய்து சொல்லிடாதீங்க. நான் ஆபத்து இல்லாதவன். ஆயுஷ் பூரா உங்களுக்கு உதவியா இருப்பேன். உதவியா? நீயா? எனக்கா? சார் சிரிக்காதீங்க சார். என் பர்சனாலிட்டி பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருதா சார்? இந்த பால ஜோசியனும் பல்லு குத்த உதவும். ஜமீன்தார் தம்பி என்ன சொன்னாரு ஜோசியர்? பல்லு குத்த சொல்றேன். சாதாரண ஜோசியர் இல்லைங்க, பத்திரப்படுத்த வேண்டிய பால ஜோசியர். சரிதா ஞானி. ஆமாங்க, என் பால்ய பேரே திரிதாங்க, சேஷாதிரி. ஏன் சமஸ்தானமா இருந்துச்சு, இந்நேரம் நல்லா போச்சு. இப்ப மட்டும் என்னங்க, நல்லா போச்சுட்டா போச்சு. வாங்க போத்திக்குவோம் வாங்க. நான் சந்தேகப்பட்டு சரியாதான் போச்சு. நீலு இங்க வாமா. ஆமா இது எத்தனை நாளா? 4-5 வருஷம் அப்பா. 4-5 வருஷமா இந்த ஒரே பாட்டியா பாடிட்டு இருக்கீங்க? ஐயா ரொம்ப லைட்டா இருக்கேம்மா. இந்த பாரு, நான் சின்ன வயசுல சில கர்நாடக பாடல்கள்லாம் பாடி இருக்கேன். அதுல மூட்ல ரெக்கார்டே இருக்கு. அதை எடுத்து போட்டு 2 பேரும் ஆடுங்க. இன்னைக்கு ரொம்ப புதுசா இருக்கும். என்ன நான் சொல்றது? சரிப்பா. வெரி குட். அப்ப நான் வரேம்மா. ஆமா 5 வருஷ காதல்னு அபாயமா போய் சொல்லிட்டியே. நான் உங்க முதலாளிங்கிறத மறந்துட வேண்டாம். நீங்க ஏன் ஆர்டருக்கு கட்டுப்பட வேண்டியவர் தெரியுதா? உங்க திறமைய பூர நாளைக்கு இங்க ரிஹர்சலுக்கு வரப்போற கமலாதேவி கிட்ட பயன்படுத்தி ஆகணும். அண்டர்ஸ்டாண்ட்? என்னடா ஊசி பட்டாசு மாதிரி வெடிக்கிறாள. ஒருவேளை தீபாவளிக்கு பிறந்திருப்பாளோ. இந்தாமா சாப்பிடு. நீங்களும் சாப்பிடுங்க. ஆகட்டும். ஏமா இங்க பாரு, நீங்க பொண்ணு மாதிரி உனக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் என்கிட்ட சொல்றது என்ன தயக்கம்? ஆக்சுவலா ஒரு 10,000 ரூபாய்க்காக நீ கஷ்டப்படுறது பயிற்சிக்காரங்க. இந்தாமா இதுல 10,000 ரூபாய் இருக்கு, எடுத்துக்கலாம். பணமா? 10,000மா? நான் வந்து போய் எல்லாம் எனக்கு தெரியும். நீ பணத்தை எடுத்து வை. அப்ப சரி, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கே தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல பொண்ணம்மா. இத பார் கமலாதேவி, கலைஞர்களுக்கு கஷ்டங்கிறது ஜஸ்ட் ஏதோ ஒரு டைம் தான ஒழிய அதையே தலையெழுத்து நினைச்சிட்டு சும்மா இருந்துடக்கூடாது. அதுலயும் ஒன்ன போல கலாமேரிகளுக்கு கஷ்டம் வந்ததுன்னா கலையே பாழ்பட்டு போங்கம்மா. அதுக்கு நானா சம்மதிப்பேன். இங்க பார், உனக்கு எந்த சமயத்துல எவ்வளவு பணம் வேணுமானாலும் சரி ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பு, அவ்வளவுதான். இப்போ ஆர்கெஸ்ட்ரா பார்ட்டி கீழே ரெடியா இருக்கு, நான் போறேன். நீ வர்றியா? சரி. கமலாதேவி, கமலாதேவி. கமலாதேவி, கமலாதேவி. ஹலோ லீலா. யார் இவரு? இருங்க இத போறேன். நான் உங்க ரசிகன் விசிறி. தேங்க்ஸ். ஓ கமலாதேவி, ஸ்வீட் நேம். கமலம்னா தாமரை, அது உங்க கவர்ச்சியில இருக்கு. தேவின்னா சரஸ்வதி, அது உங்க முகத்திலேயே இருக்கு. மிஸ் கமலாதேவி, இவர்தான் ஜமீன்தார் ஆஃப் புலியூர். இவருடைய பேரு ராமதேவ ஜெயச்சந்திர பூபதி. ஆமா, எப்படி நீளமா இல்ல, கூட் சொல்லி மாதிரி. ரொம்ப காமெடி. பாருங்க. ஆமா, மயங்கி விழுந்துருங்க அப்படியே. ஆமா, சிரிச்சி சிரிச்சி சிரிச்சி. இவர் உன்னை பாக்கணுங்கிறதுக்காகத்தான் புலியூர்ல இருந்து பாஞ்சு வந்திருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். உங்களை போல ஒரு ரசிகர் கிட்ட பேச வாய்ப்பு கிடைச்சது என்னுடைய பெரிய அதிர்ஷ்டம். எனக்கு கூட அதிர்ஷ்டம் தான். ஆமா, இந்த ஏழையின் வீட்டுக்கு நீங்க தயவு செய்து விஜயம் செய்யணும். கட்டாயம். நீங்க கூப்பிடலைனாலும் நான் கண்டிப்பா வருவேன். இத பாருங்க, நாளைக்கு 6 மணிக்கு உங்களுக்காகவே காத்துட்டு இருப்பேன். 6 மணி தவறும், நான் தவற மாட்டேன். நீங்க ஹாலுக்கு போங்க. ஏன் இங்க பேசிக்கலாமே, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன். அதெல்லாம் பரவாயில்ல. நிறுத்துங்க, உங்க ரகளைக்கெல்லாம் ஒரு எல்லையே இல்லையா? அமாச்சி, அமாச்சி, நீ சும்மா இருக்க மாட்டேன். இது என்ன வீடா நாடக போட்டீங்க? பொறுத்துங்க. பார், என் முன்னாலேயே நீ கமலாதேவி அவமதிக்க நான் கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாது. மரியாதை உள்ள போ. முடியாது. என்னால எதுக்குங்க கலகம்? யூ டோன்ட் வரி. இப்ப நீ உள்ள போறியா இல்லையா? அவளை வெளியில போ சொல்றீங்களா இல்லையா? அம்மா, ஐயோ, என்ன ஏன் இப்படி அணுடுவா சித்திரவதை செய்றீங்க?
போச்சா? இந்தாயா, எனக்கும் வர்ற கஸ்டமர்ஸ் கையுக்கு தான் கனெக்ஷனே தவிர நான் யாரும் மூஞ்சிலே முடிக்கிறது இல்ல. உட்காருங்க. இல்ல நிக்கிறேன். உட்கார முடியலையா? ஏன் நாக்கால உடைஞ்சிடும் பயப்படுறீங்களா? என்னது கை தாங்களா கட்டியா? என்னையா நின்னுகிட்டு அடம் முடிச்சுக்கிட்டு என்ன மேடை பேச்சாடியா? என் கைய பார்த்து உனக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். வரப்போற பொண்ணு எடை ஒய்யாரமா இருக்கும். வளையக்கல் தளக்கு தளக்குன்னு தாளம் போடும். 5 வரலும் அள்ளி அள்ளி தெளிக்கும்னு சொன்னீங்கய்யா. வந்திருக்கிறவ யார் தெரியுமா? ஹோட்டல்ல மாவு அரைக்கிறவையா. ஹோட்டல்ல வந்தவ சரி, நீ ஏன் ஏயா உரல் மாதிரி இருக்கிற? உனக்கு மாவு அரைக்கிறவளை விட்டா வேற எவையா கிடைப்பா? இந்தாயா, உன் கைய பார்த்து நான் ஜோசியம் சொல்றதுல என்னையா தப்பு? அந்த பொண்ணு மாவை ஆட்டும் போது இடுப்பு வளையல, கை வளையலாம் குலுங்கல, கல்லு உரல் தடக்கு தடக்குனா அதான் ஜோசியம். யோ, என்கிட்ட என்னென்ன புழுகுன? மாப்பிள்ள வரும்போது மணி ஓசை முழங்கும், கையில செங்கோல் இருக்கும், அவர் பின்னாலேயே ஊரே திரண்டு பவனி வருவாருன்னு சொன்ன இல்ல? நானும் சக்கரவர்த்தி வருவாருன்னு இளவரசி ஆட்டம் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, இளவரசி எல்லாம் இப்படித்தான் கதம்பத்தை வச்சுட்டு தெருத்துருவா சுத்துவாங்களா? நீ இருக்கிற பவுசுக்கு சக்கரவர்த்தியா கிடைப்பான், ஜவு மிட்டாய் விக்கிறவன் தான் கிடைப்பான். அவனும் சக்கரவர்த்தி மாதிரி தான், கையில செங்கோல் வச்சிருக்கான்ல, மணி அடிச்சுட்டு தானே வர்றான். ஊரே திரண்டு அவன் பின்னால வருதுல்ல, அதாமா ஜோசியம். வேண்டாம், கிண்டலா பண்ற. செயின முடியா விட மாட்டேன். கைப்பட்டா செயின் கருத்துறியா விட்டுறியா? ஆமா, இவனுக்கு இவ்வளவு பறிஞ்சு பேசுறேன், நீ யாரு? நான் நாயகி. யாரு இவனுக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்படி என்ன உனக்கு நாக்கற? கொல்ல மச்சான். என் புருஷன் தான். தாலியை காணுமே. என் கழுத்துல எப்படியா தாலி இருக்கும்? தாலி கட்டல, ரிசப்ஷன் மேரேஜ். மோதிரம் மாத்திக்கிட்டு. மோதிரத்தையும் காணுமே. நீ என்ன நீ அஸ்திவாரத்துல இருந்து எல்லாத்தையும் கிளற? இப்ப தாயா மோதிரத்தை அடகு வச்சு தேனளவுக்கு தென்காசி வரைக்கும் போயிட்டு வர்றோம். உண்மையாவே இவர் என் புருஷன் தான். அப்ப தலையில அடி. சத்தியமா இவரு புருஷன் தான். பாத்தியாயா, தலையில கை வைக்கும் போதே தெரியல இதுதான் என் வீட்டுக்காரின்னு. சரி, போனா போது விட்டுடு மச்சான். ஏய், நீ குடும்பத்தை நானால தப்பிச்ச இல்ல? இனிமே ஒழுங்கா குடும்பத்தை நடத்து. பாடி சுக்கா, எப்படி நம்ம நடிப்பு விஷயம் நான் எதிர்பார்க்கவே இல்லையா? அவ்வளவு பிரமாதம் அடிச்சுட்டேன். உனக்கு 5, அதுக்கு 3. அதானே அண்ணே, இன்னொருத்தன் பொண்டாட்டியா இருந்தா உங்களை அவ புருஷன் சத்தியம் பண்ணுவாடா? ஏய், பேசாம இதே அறிவியோட அவ கழுத்துல ஒரு தாலியை போட்டு. கழுத்துல போடாம குளத்தியா போடுவா எனக்கு தெரியாது. போய்யா நாடகம் ஆடுறீங்களா? வாங்க வாங்க. அடியே, சிக்காமா முக்கா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கையோட கடைக்கு போய் கயிறு வாங்கிட்டு வந்துட்டுமா? இந்த மதுரை படிப்பு நான் இப்ப சொன்னதெல்லாம் உன்னை காப்பாத்த. என் புருஷன் அக்கறை சீமையில இருக்காக, புள்ள புளியந்தோப்புல இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். அப்படியா? அப்படின்னா உன் புருஷனை நாளைக்கு காலம்பரத்துக்குள்ள இங்க கொண்டு நிறுத்து பாப்போம். அடியாத்தே, அக்கறை சீமையில இருக்கிறவங்க அதுக்குள்ள எப்படி வருவாங்க? அப்படியா? அப்ப சரி, புருஷன் வேண்டாம். புள்ள இருக்குதுல புளியந்தோப்புல, அத்தை கொண்டு நிறுத்து பாப்போம். புள்ள தானே, இதோ 3 மணி நேரத்துக்குள்ள கொண்டாந்துடுறேன். 3 மணி நேரத்துல புள்ளைய கொண்டு வராடா? என்னடா இது, எல்லாருக்கும் புள்ளன்னா 300 நாள் ஆகுது. இவன் எப்படி 3 மணி நேரத்துல கொண்டு வருவா? கொண்டு வருவாடா? புள்ளையா வாயா. கமலா, 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 மணி 6 அடிச்சது உன் காதல விழல. ராமு வந்துருவானே. ஒவ்வொரு சீனுக்கு நான் உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? வேண்டாம் டார்லிங், நீங்க தான் லேட்டு. அந்த ஆளுடைய நடவடிக்கைய அன்றைக்கு நாம கண்காணிக்கணும். அதானே உங்க திட்டம்? வண்டர்ஃபுல். கம் ஆன். கமலாதேவி, கமலாதேவி,
இன்னமும் சத்தம் நிற்கிறியே? கொடையறான் காத ஒரே கத்தா கத்தி ராமு வந்துட்டான். வா இந்த பக்கமா போய் அவன் பார்க்கிறப்ப நேர்வழியில் வந்தா போதும். கமலா உன் மன்மதபானத்தை வீசு, அவன் சுருளாய் பார்க்கட்டும். வா. ஓகே. ஹலோ மிஸ்டர் ராமு, ஹவ் டு யூ டு? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா சார்? இப்பதான் வந்தேன். உட்காருங்க சார், உட்காருங்க. கமான் சார், உங்களுக்கு ரொம்ப ஞாபக சக்தி சார். 6 மணியை மறக்கவே இல்லையே. 6 மறந்தாலும் உங்களை மறக்க முடியுமா? ஐயோ, அன்புன்னா இப்படி இல்ல இருக்கணும். தூக்கமே உனக்கு வந்திருக்காரு. கமலாதேவி நினைப்புல. ஆமா, உங்க கைக்கு காப்பு போடுற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. காப்பா? ஆமா, நேற்றுக்கு நீங்க ஆடின ஆட்டத்துக்கு பரிசா இந்த காப்பை உங்க கைக்கு மாற்றணும்னு ஆசை. ஐயோ, இதெல்லாம் வேணாங்க. உங்க அபிமானம் ஒண்ணு இருந்தாலே போதும், அதுக்கு விலையே கிடையாது. பரவாயில்ல, கேட்கணும். ஆடாடாடாடாடா, கலாதேவியும் கலா ரசிகரும் சந்திச்சா பேச்சு கலையை பத்தி தான் இருக்கும். எனக்கும் கலைக்கும் தான் 7 கால தூரமாச்சே. மிஸ்டர் ராமு, நான் வரட்டுமா? பாய் பாய். கமலா, நான் வர்றேன். அளவு கூட சரியா இருக்க. நான் எப்பவும் யாரையும் சரியா அளவுறேன். உங்க அன்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? அதெல்லாம் என்னத்த. அடடே, உங்களை யாரோ 3வது வருஷம் மாதிரி இங்கே உட்கார வச்சுட்டேனே. என்ன மன்னிச்சிடுங்க. ப்ளீஸ் உள்ள வாங்களேன். வேண்டாம் வேண்டாம். சொல்ல கேளுங்க, வாங்க. கமலாதேவி, உங்களோட எனக்கு ஏற்பட்ட கொஞ்ச நேர பழக்கமே ஏதோ யுக யுகமா பழகினது போல ஒரு நேசத்தை உண்டாக்கிடுச்சு. உங்களை பார்க்காம இனிமே ஒரு வினாடி கூட இருக்க முடியாது. கமலாதேவி, நீங்க அழகா இல்ல உங்க பேச்சு அழகான்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. நீங்க விரும்பினா நான் ஒரு பரிசு தர்றேன். இப்போவா? ஏன் கூடாதா? என் கண்ணு, என் ராசா, என் தங்கா. அட்டி, நான் போயிட்டு வர்றேன். 10 நாள் தான் டைம். அதுக்குள்ள நீ வரல, நானே உன் வீட்டுக்கு வந்துருவேன். சரி சரி, உங்க ஆசை என்ன? 6 தேர்வு 6ஆம் நம்பரு. நான் போய் வரேன். பாட்டி, பாட்டி. அட பாவி மகனே, நீயா? இங்க கைய காமி. ஏன் இவ்வளவு பணம்? ஆமா, ஆப்பன் சுட்டு வித்ததுலயே இவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்கிற. என்ன பேமுடி முடிக்கிற? என்னடா கொண்டாட்டி சாவ கொடுத்து அலைஞ்சு திரிஞ்ச பய திடீர்னு வந்துட்டாங்கன்னு யோசிக்கிறியா? பாட்டி, என் பைய கண்ணா இருக்கிறானே, அவனுக்கு ஒரு அம்மா கிடைக்கிற வரைக்கும் நான் வர்றதாக முடிவு பண்ணல. அவனுக்கு அம்மா கிடைச்சிட்டா, இனிமே அந்த பையனை வளர்க்க வேண்டிய பொறுப்பு ஒண்ணுது இல்ல.
வெறும் துணி தொங்குது. என் பையனை காணா. கண்மணி கண்ண எங்க? அவன் போயிட்டான். போயிட்டாளா? ஐயோ, அவங்க அம்மா போற இடத்துக்கு அவரையும் அனுப்பிச்சு வச்சுட்டியா? அடி பாவி. ஐயோ, ஹார்லிக்ஸ் பிடிக்க முன்னு ஆதியோட வாங்கியாதே. 5-6 மாதம் திருச்சி அவட்டில் வாங்கியாதே. ஐயா ஐயா, அவன் சாகலடா, சம்பாதிக்க போயிருக்கான். ஒரு பொண்ணுக்கு புள்ளையா நடிக்க போயிருக்கான். வாட்? நடிக்கவா? அடாடா, நான் ஒரு ஆக்டருடைய அப்பனா. அப்ப நான் வரேன். கொஞ்சம் சாப்பிட்டு போ. நான் ஒரு குட்டி நட்சத்திரத்தோட ஃபாதர். என்ன போய் மரத்தடியில் உட்கார்ந்து தோசை ஆக்கி சொல்றேன். அப்புறம் நாளைக்கு கால் ஷீட்டை தகராறு பண்ணுவேன். பாத்தியா, இன்னைக்கு தான் இது தகரட்டில், நாளையில இருந்து இது வெள்ளை பூஜா. நாய் என்னது ஸ்வெட்டர் பின்னுறியா? குளிருக்கா? இல்ல, குழந்தைக்கு. குழந்தைக்கா? இந்த அத்தான்னு கூப்பிடறதுக்கு ஆம்படையா வரதுக்கு முன்னாடியே 6 மாசம் குழந்தை கையில் இருக்குன்னு டூ பழக்கிறேன். நீ என்னது தட்டி தாம்பாளம்? நிச்சய தாம்பாளம். பரிசம் போடத்தான். யாருக்கு? உனக்குதான் என் கண்ணு. என்ன சத்தம்? புளியந்தோப்புக்காரி மூஞ்சியில பூசா. கல்யாணம் ஆகல, கல்யாணம். தலை எழுத்து. பரிசு சாமான் வாங்கும் போது பக்கத்துல கழுத கட்டிச்சு. நல்ல சகுனம்னு கணக்காரங்க சொன்னான். இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது யாருக்கு நல்ல சகுனம்னு. இப்பவாது புரிஞ்சுக்க. பிள்ளைய விஷயத்துல பொம்பளைங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க. வந்து பாரு நான் பெத்த செல்வத்தை. என்ன அப்படி அசந்து போய் நிக்கிற? நாயகி, சத்தியமா இது உன் குழந்தை இல்ல, ஏன் குழந்தை இல்ல. அப்படி 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 நினைச்சு இந்த குழந்தைக்கு வேண்டிய சகல சௌகரியங்களையும் செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, என் கண்ணு இல்ல கேடி பல, என் ராசா இல்ல ரவுடி பல, என் செல்வம் இல்ல முள்ளோடி பல. எப்படி இருக்கா நாட்டு தெரு மகனாட்ட? அவங்க அப்பாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்க. தலை முடி வளர்ந்ததுன்னா அப்படியேதான். இன்னாரு குழந்தைய உங்க அம்மால வதடா. அட, நான் யாருங்கிறத தெரிஞ்சு பய சிரிக்கிறானே, திருட்டு பய புள்ள. என்ன ஓர்ம கட்டு பாருன்னு நினைச்சியா? என்ன திட்டு? என் பிள்ளையா திட்டு. அவங்கள மாத்திரம் எதுவும் திட்டாதே, எனக்கு நல்லா வல்ல கோபம் வரும். யார? இவங்க அப்பனை. ஆமா ஆமா, உனக்கு அவர் மேல ரொம்ப இதுவ. பின்ன அவங்களுக்கு காமால் சாமான் இருக்க மாட்டாங்க, நல்ல ராசா வாட்ட இருப்பாங்க. யாரு? இவங்க அப்ப. ஆமா, எத்தனை நேரம் அவங்க என்ன சும்மா இருக்க விட மாட்டாங்க. என்ன சொல்ல வெக்கமா இருக்கு. நீ வெக்கப்பட்டு ஓடி வரத பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாலேயே உனக்கு அவனுக்கு ரொம்ப நாளா காதல் இருக்கும் போல இருக்குதே. ஒரு இடத்த விட்டுக்கல, ஆத்தோரம் குளத்தோரம் தவுக்கு தோப்பு. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு வந்து என்ன கட்டிக்கோ நாங்க. பப்ளிக்லியா? கல்யாணம் கட்டிக்கிறியான்னு கேட்டாங்க. அவரும் கேட்டா, நீ என்ன சொன்ன? உண்டை கட்டி வேண்டாங்கிற பண்டார உண்டானே. அவ்வளவுதான், லபக்குன்னு எகிரி குதிச்சு கைய பிடிச்சிட்டாங்க. தெரியுமே, குரங்கு பயலாச்சே. இங்க என்ன திட்டு, என் பிள்ளைய திட்டு. அவங்க மாத்திரம் எதுவும் சொல்லாத, எனக்கு பொல்லாத கோபம் வரும். சாதா நீ அவன் ஞாபகமாவே இருக்கிறியே, அந்த பயலுக்கு உன் நினைப்பு இருக்குதா? அது என்ன அப்படி கேட்ட? அவங்களுக்கு என் மேல உசுரு. யாருக்கு? இந்த குழந்தையோட அப்பனுக்கு. ஆமா, 9 வருஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தோம். ஆமா, அடிக்கடி உங்களுக்குள்ள சண்டை வருமா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல 9 வருஷம்ங்கிற ஒண்ணு படுத்திருக்குது. அட பய தாவறான். அவங்க அப்பனை தப்பட இப்படித்தான் தேவை. அடே, அப்பன்னு தெரிஞ்சுதான் தாவறான். டேய், நான் தான்டா உங்க ஒப்பேன். இந்த உள்ள ஏமாந்துட கூடாதுன்னு நான் சொல்றேன். நீ என்ன நீ குழந்தை அழுகுறானே, பசி வந்துருச்சு போல் இருக்கு, பால் கொடு. என்ன பாலா? என்ன மோரா? இந்தா, இனிமே உன் அழகு போனா என்ன, தாய்ப்பால் கொடுக்க மாட்டேங்கிறிய? குடு. குடுக்குறேன். ஆமா, பின்ன பால் கொடுக்கறதுக்கு சிங்கப்பூர் காயில போட்டாங்க. கொண்டு வா. இருடிமா இரு, போக போக என்ன பாடுபடுற பாரு. வணக்கம் எஜமானி. என்ன போன இடத்துல தேவி பூஜை எல்லாம் முடிஞ்சதா? தெய்வீகமா முடிஞ்சது. விளக்கமா சொல்லணும். அது எப்படிங்க, இந்த மாதிரி விஷயங்கள்ல குறிப்பா தான் சொல்ல முடியும். நீங்க என்னடான்னா டிசைனா சொல்ல சொல்றீங்களே. நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற எஜமானி. நடந்தது நடந்தபடியே கொஞ்சமும் நயம் குறையாம அப்படியே சொல்லியாகும். அதாவது பூ போல இருந்து அவ கைய அப்படி புடிச்சு. எப்படி பிடிச்சுங்க?
இது அவகை, அதாவது அவகை. அப்படி பிடிச்சி அப்படியே தடவி அப்புறம் பாஞ்சி பாஞ்சி பொன்னாட்டமா இருந்த அவ கண்ணத்துல அப்படி கிள்ளி. அவ்வளவுதானா? இன்னும் இருக்கு. இன்னும் என்ன? அப்படி போய் அவள் பிடிச்சு அன்பேன்னு சொன்னேன். அவ என்ன செஞ்சா? இங்க பொண்ணு என்னது? அப்பத்தானே நல்லா இப்ப பிடிச்சுக்கிட்டு ஆரோக்கியதே அப்படின்னு சொன்னான். ஆஹா, அது குரலா? குயில். அவ சரீரம் மட்டும் இல்ல, சாரீரம் கூட ஜிலு 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 எப்படி இருந்த தெரியுமா? அப்புறம் அப்புறம் ஆஹா, நான் அப்படியே அந்த இடத்துல பறந்தேன். அவன் அப்படியே மாற சாஞ்சா. ஆஹா, அவ்வளவுதான். ஆஹா, எப்பாவது இன்ட்ரெஸ்டான வேலைங்க. இனிமே எனக்கு சம்பளமே வேண்டாம். ஓசியிலேயே லவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஓஹோ, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இப்போ காதலை பத்தி உங்களுக்கு நானே டீச் பண்ணுவேன். எப்படி? காதலனா நடிக்க சொன்னா அவளே காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களை இந்த வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். ஆஹா, அதெல்லாம் நடக்காது. லேபர் சட்டப்படி 3 மாசம் நோட்டீஸ் கொடுக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமே நீங்க அங்க போக கூடாது. ஐயோ, எங்க லவ் என்ன ஆகிறது? லவ்வா லவ் மண்ணாங்கட்டி. இனிமே நீங்க அவளை பார்க்க கூடாது. என்ன தேடுவாளே? அவ தேடினா தேடட்டும், உங்களுக்கு என்ன? ஐயோ, நான் தேடுவேன். என்னது? இனிமே அங்க போறீங்க? நான் போறேன். நான் சொல்றேன் நீங்க போக கூடாது. நான் சொல்றேன் போறேன். போக கூடாது. போறேன். கூடாது. முடியாது. 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 நீங்க கண்டிப்பா போக கூடாது. நான் கண்டிப்பா போறேன். கூடாது. முடியாது. கூடாது. போறேன். போறேன். ஐயோ, அப்பா வந்துட்டாரு. பாட்டம். நாம சண்டை போட்டுக்கிறோம் தெரிஞ்சுக்குவாரு. கேட்டுமே. ப்ளீஸ் ப்ளீஸ் ஏதாவது பாட்டு பாடுங்களேன். என்ன பாட்டு? ஏதாவது லவ் பாட்டு பாடுங்களேன். லவ் பாட்டா? ப்ளீஸ் ப்ளீஸ் ஏதாவது பொருத்தமா பாடுங்களேன். இங்க இன்னொரு ப்ளீஸ். தேங்க்யூ. உங்களுக்கு உடம்பு சரியில்லை. டாக்டர் ஐயா கூட்டிட்டு வாங்க. இது எங்க தொலைஞ்சுதா தெரியலையே. இதோ வந்துட்டேன். வாங்க டாக்டர். பாத்தீங்களா, இதான் குழந்தை. பின்ன இதா ஏன் அவ்வளவு நேரம்? உன் பிள்ளையா இருந்தா தெரியும், பிள்ளையோட அருமை. சரி சரி, டாக்டர் ஐயாவை பார்க்க சொல்லு. டாக்டர் ஐயா? டாக்டர் ஐயா, குழந்தைய நல்லா பாருங்க. கவலை விடுங்க. அதோட குழந்தை கொழுன்னு இருக்க. ஏன் டாக்டர், குழந்தையோட அழகை பார்க்க சொல்லணும் இல்ல உடம்ப பார்க்க சொல்லணும்? டாக்டர், குழந்தை எப்படி இருக்குது? ஆம்பளை குழந்தை மாதிரி தான் இருக்கு. ஐயோ, அதான் கேட்டேன், உடம்பு எப்படி இருக்குது? என்ன இவ்வளவு டிக்கு டிக்குன்னு கேக்குது? இப்படி வச்சுமா கேக்குது? குழந்தை பிறக்கும் போது ஜோத்தோட பிறந்திருக்கு. ஆமா, குழந்தைக்கு என்ன கொடுக்குறீங்க? என்ன? பென்சிலு, பழப்பம், பந்து, பிளாஸ்டிக் பொம்மை எல்லாம் தான். வாட்? நிச்சயமா அது குழைக்காது. ஏன் டாக்டர்? பின்ன என்ன மேம், இன்னும் கண்ணாடி துண்டு, பிளேடு, ஆணி இதெல்லாம் கொடு. குழந்தைய இல்ல கோப்பாடி தரானா? இருங்க, கேட்டு சொல்றேன். ஏமா நாயகி, குழந்தையோட ஃபாதருக்கு குறக்குடி வித்தை தெரியுமான்னு டாக்டர் கேக்குறாரு. ஏதோ தெரியும். காலிப்பய ஒரு தொழில பாக்கி வைக்கல போல் இருக்கு. ஓய், சொல்லி தொலையும். குழந்தைக்கு என்ன சாப்பிட கொடுக்கிறீர்? ஒன்னும் கொடுக்கறது இல்ல. உண்ணாவிரதமா? இப்பவே நீ இப்படி பழக்கினீர்னா நாளைக்கு ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போய் ஒர்க்கா பண்ண உண்ணாவிரதம் இருக்கும். எது பண்ணா ரெண்டுக்கும் சம்பளம் உண்டு. சரி, குழந்தை என்ன பால் குடிக்கும்? அறத்துப்பால், பொருட்பால். டாக்டர் கேக்குற கேள்வியாது. குழந்தை என்ன குடிக்கும்? தாய்ப்பால் தான் குடிக்கும். கரெக்ட், அதுலதான் மிஸ்டேக் இருக்கு. இல்லையா? தாய்ப்பால்ல அத ஒரு பாட்டில் அடைச்சு கொண்டு வரோம். நான் டெஸ்ட் பண்ணி சொல்றேன். குயிக். நாயகி, டாக்டர் பால் கேக்குறாரு. எடுத்துக்கிட்டு போ. மேச மேல இருக்குது, எடுத்துக்கிட்டு போ. ஐயா, டாக்டர் கேக்குறது மேசப்பால் இல்ல, தாய்ப்பால். டெஸ்ட் பண்றதுக்கு. சரி, நீ வெளியே நில்லு, நான் கொண்டாந்தாரேன். தாய்ப்பால் டெஸ்ட் பண்ணுங்க.
என்ன ஓய் சரிக்கு சரி தண்ணியா இருக்கு? அது 2 நாளா அவளுக்கு ஜலதோஷம். என்னது தூசு? தாய்ப்பாலுமா தூசு? சரி சரி, இந்த பாலை குழந்தை கொடுக்காத. இவ்வளவு கொடுத்தா எப்படி? குழந்தை வயிறு வீங்கி செத்து போகும். தரமாட்டேன். மருந்து தர்றேன், தாயாரு கொடு. பத்தி ஏதாவது உண்டா? கஞ்சிதான். இங்கயா தாயாரு கஞ்சியை தவிர வேற எதையும் சாப்பிடக்கூடாது. ஆமா, தாயாருக்கு பத்தியம்னு சொன்னீங்களே, எத்தனை வருஷம்? இருக்கிற வரைக்கும். ஐயோ, ஜுரம் இருக்கிற வரைக்கும். ஆமா, எனக்கு ஒண்ணும் பத்தியம் கிடையாதா? ஏன்னா நான் தான் குழந்தைக்கு ஆனரி பாதம், அதாவது கௌரவ தகப்பன் உத்தியோகம். நீ இது வழக்கமா என்னென்ன சாப்பிடுவீர? ஆடு மாடு ஊர்வன பரப்பன. அப்ப பாம்பு ஒன்ன தவிர மத்ததெல்லாம் பத்தியம் இல்ல. அப்படியா? என்ன லேட் ஆகுது? நான் பால் கறக்க போவேனா? மணி 5 ஆகி போச்சு. லேட்டானா வாடிக்கையெல்லாம் போயிடும். இப்படி அவ பால் கறக்க போற? எப்படியா போவேன்? பிளாட்பார்க்ல கறப்பேன். இந்தாயா, மாட்டு கால இத்த கட்டிட போற புடி. தவிட்டு கூட பத்தாது. டேய் ராஜா போயிலே, டேய் அங்கங்க பொண்டாட்டிக்கு அப்புறம் தான் குழந்தை கிடைக்கும். ஏன் விஷயத்துல குழந்தைக்கு அப்புறம் தான் பொண்டாட்டியா கிடைக்க போற. நாயகி, என்னத்தை போட்டு உடைக்கிற? கஞ்சி பத்தி உசுறு போகுது. இது மகமாய்க்கு அடுக்குமா? எத்தனை வருஷத்து கையா இந்த நோய் கஞ்சியே குடிக்கிற? நீ மட்டும் காட்டாரிக்கு படையல் பட்ட மாதிரி திங்கிற. பத்தியம் புள்ளக்காரி, வாய கட்டு வயித்த கட்டு. அடப்பாவி, என்ன கொல்லாத. அடிப்பாவி, புள்ளைய கொல்லாத. அவங்களா இருந்தா இப்படி அரக்கத்தனமா இருப்பாங்களா? இப்பவே கிளப்பு கடைக்கு போய் காப்பி தண்ணியாவது குடிக்கிறேன். இடத்தை விட்டு ஒரு அடி வைக்க கூடாதாமா? பல்ல ஊர் சொட்டு தண்ணி படக்கூடாது. போகல. எப்ப திரும்பி வருவீங்களா? இந்த பாவிகிட்ட இருந்து நான் எப்படி நீளுவாடா? சங்கீதம் வேற கத்துக்கிட்டாடா. தாளம் தப்பாம பாடுறா. ஏய், யாருங்க வீட்டுல? யாருங்க நீங்க? ஏய் ஜோசப், என் பொண்டாட்டி இங்க இருக்கிறாளாமே? அசிஜோ, எனக்கு எந்த விதமான தப்பும் தெரியாதுங்க. வேணா என்ன பத்தி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சு பாருங்க. ஏய், பொய் சொல்லாத. நான் சிங்கப்பூரா. என் பொண்டாட்டி நாயகி இங்கதான் இருக்கிறாளாம். அண்ணா தாங்களா? உட்காருங்க உட்காருங்க. நாயகி இங்க வந்து பாரு. இந்தாங்க தேவ இட்லி சாப்பிடுங்க. நாயகி உன் மணாளன் வந்திருக்காரு. கண்ணே, நாயகி, உன்னை இத்தனை நாளாய் வேதனையில் வாட விட்ட இந்த பாவியை மன்னி. அண்ணி, என்ன அண்ணனே பாசம். கண்ணே, ஏன் பேச மாட்டேங்கிறாய்? கோபமா? பேச்சு எப்படி வரும்? அதான் உடம்பெல்லாம் விட விட நடக்குது. எல்லையில்லா சந்தோஷத்துல ஏற்படுற ஒரு படபடப்பு இது. இது அதான் சொன்னீங்க, காமா சோமான் இருக்க மாட்டாரு, ராஜாவாட்ட இருப்பாருன்னு. அவர் தானே இவரு. அன்பே, என் ஆறுயிரே, என் கண்ணே, கட்டி கரும்பே. அப்படி கூப்பிடு. இத்தனை நாளா டேம் கட்டி வச்சிருந்த அன்பு வெள்ளத்தை மட கறந்து விடு. ஐயோ வேணுங்க. என்ன அவரை வச்சுக்கிட்டு எடுக்கைய? ஏன் அவரோட பேசுறதுக்கு உனக்கு கூச்சமா இருக்குதா? ஆறு கண்ட இடத்துல ஆடி பாடி, குளங்கண்ட இடத்துல கூடி குறவன உங்க 2 பேருக்குள்ள என்ன கூச்சம்? ஐயோ வேணாங்க. நான் இருக்கேன்னு வெக்கப்படுறியா? நான் வேணா வெளியே போயிருவா? என்னை விட்டு போகாதீங்களே. நான் இருந்து கட்டுல புருஷன் கண்ணாடி போட்டுட்டு கட்ட பொம்மை மாதிரி வந்து நிக்கிறாரு. இப்ப போய் வேண்டாம்னா எப்படி? பொம்மை, நான் குழந்தைய பாத்துக்கிறேன். நீ இப்படி வந்தியா? யாரா ஒரு மோசக்காரன், எனக்கு தெரியவே தெரியாது. இவனை நான் பார்த்ததே இல்லையே. கட்டினவன் கடல் கடந்து இருக்கிறான்னு சொன்னீங்க, இவனும் அதைத்தானே சொல்றான். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. இடிச்சு போடுவேன். பன்னிக்குட்டி மாதிரி ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு கல்யாணம் ஆகலை நான் சொல்றேன். பிள்ளையா கருமம். இந்த குரங்கு எந்த கருங்குறதுக்கு பிறந்த பத்தி அறியலையே. என்ன திட்டு, குழந்தை திட்டு, அதோட அப்பனை மாத்திரம் திட்டாலாமா? எனக்கு பொல்லாத கோபம் வரும். என்ன மன்னிச்சிடியா, உங்ககிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்கிட்டேன். இப்படி ஒரு பொய்ய சொன்னேன். இந்த குழந்தைய ஒரு கிழவி கிட்ட போய் வாடகை கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். பாட்டி வா. என்ன உனக்கே மயக்கம் வருதா? ஏன் மகனையும் என்கிட்ட நடிக்கிறதுக்கு அனுப்பிச்சு வச்சியா? என்னது, உன்னோட மகனா? ஆமாண்டியம்மா, இவனோட பிள்ளைதான். இவன் தான் என் பேர பிள்ளை. நாயகி, உண்மையை நீயே ஒத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ரங்கனை உங்க சிங்கப்பூர் மச்சான் நான் நடிக்க வச்சேன். அண்ணி, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. இந்தாடிமா பெறாத பெற்றவள, வர்ற மாசம் ஆணி, அப்போ அவனுக்கு நீ ராணி. சம்மதமா? சரி பாட்டி, தலைவிதியை மாத்த முடியுமா? நல்ல மாடு நாயகியே, நல்ல குறிக கோள் கட்டியவள் போல இங்க வந்து காரியங்கள் செய்ய. போதும் போதும், சும்மா இருங்க. என் கண்ணு இல்ல, என் கண்ணு இல்ல, என் ராசா இல்ல, என் ராசா இல்ல, என் தங்க இல்ல, என் தங்க இல்ல. ஏன் கமலா என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணுமில்லையே. இல்ல, என்கிட்ட எதையோ மறைக்கிற. சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க.
நான் ஒரு கூண்டு கிளி. ஏன் கமலா, முட்டை ஓட்டுக்குள்ள இருக்க குஞ்சு கூட அதை உடச்சிக்கிட்டு வெளியே வர முடியும் போது ஒன்னால முடியாதா? கமலா, நீ ஏன் கூட வந்துரு. நீ என்னோட வந்துட்டா துன்பத்தின் நிழல் கூட உன் மேல படாம என்னால பாதுகாக்க முடியும். வந்து கமலா. ஐயோ ராமு, ராமு, நீங்க என்ன வாய வைக்க நினைக்கிறீங்க, ஆனா நான் ஒரு நச்ச பாம்பு. உங்களை சாகடிக்கிறதுக்கா எதிரிகளால் அனுப்பப்பட்ட ஒரு கொலைக்கையில. அப்படியா? என்னால நம்பவே முடியலையே. கமலா, இப்ப அந்த எதிரிகள் எங்க இருக்கு? ஐயோ ராமு, அது மாத்திரம் கேட்காதீங்க, சொன்னதையும் உயிருக்கே ஆபத்து. பைக்கலாம், நீதான் என் கூட வரப்போறிய. தைரியமா ஒரு ஆபத்தம் வராது. சொல்லு சொல்லு கமலா. அப்படின்னா நாளைக்கு இதே நேரத்துக்கு இங்க புறப்பட தயாரா வந்துடுறேன். என்ன ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுங்க. அப்புறம் என்ன ரகசியத்தை சொல்லிடுறேன். நான் ஒரு முட்டாள். லவ்ஸ் இல்ல, தெரியாம இன்டர்வலுக்கு மணி அடிச்ச மாதிரி நான் வந்துட்டேன். என்ன பேசிட்டே நிக்கிறேன்? ராமாவுக்கு நேரமாக புறப்படு. நானும் வரேன். போமா. வேண்டாம் வேண்டாம், எங்க 2 பேருக்கு தான் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கோம். நாளைக்கு நம்ம 2 பேரும் கட்டாயம் போயிடலாம். ஓ டாடா. டாடா. பை பை. பை பை. ஹலோ ஹலோ, கமலாதேவியா? நான் ராமதான் பேசுறேன். வந்து இன்னும் ஒரு மாதிரியா பேசுறேன். புன்னகை. ஒண்ணும் இல்ல மிஸ்டர் ராமு, தாங்க முடியாத மகிழ்ச்சியில என்ன பேசுறதுன்னே புரியல. நீங்க கேட்ட ரகசியங்கள் எல்லாம் நாளைக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்ல. இப்ப வீட்டுல யாருமே இல்ல, உடனே வாங்க, எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இப்ப வந்துட்டேன். டிரைவர், இந்த பொண்ணை பால ஜோசியர் ஒப்படைச்சு. டாக்டர் கூட்டு வந்து பார்த்து. கமலா, கமலா. கமலா, கமலா. பாவம். கமலா, என்ன மன்னிச்சிரு. ஹலோ, வா கமலா. யாரு? குமாரா? அதே, நீ இந்த ஊரெல்லாம் இன்ஸ்பெக்டர் இருக்கியா? கிராட் டு மீட் யூ. அது என்னப்பா அது? பரிசா பறி கொடுத்த மாதிரி முடிக்கிற. நான் தான்ப்பா உன் கிளாஸ்மேட் ராமு. எல்லாத்தையும் மறந்துட்டியா? எல்லாம் ஞாபகம் இருக்கு அப்பா. ஆனா ஒரு பாதகமான சூழ்நிலை உன்னை சந்திக்க நேர்ந்ததுனால நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். அட பாவமே, பாதகத்துல மாட்டிட்டியா? சொல்லு, நான் காப்பாத்திடுறேன். விளையாடுறது நேரம் இல்ல, இடமும் இல்ல. வழக்கமா ஃபுட்பால் தானே விளையாடுவோம். அதுக்கு இங்க இடம் ஏது? என்னப்பா அது? வீட்டுக்குள்ள உத்தியோகஸ்த மாதிரி பேசுற. ஒருவேளை ஸ்டேஷனுக்கு வந்தா ஃப்ரெண்டு மாதிரி பேசுவியா? ராமு, நீங்க இங்க ஏன் வந்தீங்க? பாசா, ஏகப்பட்ட மரியாதையே. கேள்விக்கு பதில். ஏன் வந்தீங்க? என்ன கமலா வர சொன்ன.
ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம்? ஒன்றும் பிரமாதம் இல்ல, லவ் தான். காதல் எவ்வளவு நாளா நடக்குது? ஆதாம் ஏவாள் காலத்திலேருந்து நடக்குதே. உங்க காதல் எவ்வளவு நாளா நடக்குதுன்னு? ஓ அதுவா, நான் ஒன்றும் லேட் பண்ணல, பார்த்தது லவ் பண்ணிட்டேன். அவ்வளவு டீப் லவ். என் உயிர் அவகிட்ட, அவ உயிர். என்ன கமலாதேவி யாரோ கொலை பண்ணிருக்காங்க. ஐயோ சரணா அந்த ரூம்ல கிடக்குது சார். நான் என்ன செய்ய பாவி? கமலா விழுதிய, கமலா என்ன விட்டு போயிட்டியே, கமலா என்ன விட்டு போயிட்டியே. அவசரப்பட்டிருக்குமா, அவசரப்பட்டிருக்குமா? போல் என்ன இது கொலையை செஞ்சுட்டு? ஐயோ 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 ஐயோ, நீயே இப்படி சொல்லாமா குமார்? அதாவது நீயே இப்படி சொல்லாமா? கமலாவை நீதான் கொலை செஞ்ச நான் உறுதியா சொல்றேன். சொல்றேன் சுலபம் தான், ஆனா ப்ரூஃப் பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு சார். ராமு, பிரேரத்தின் மேல உன்னுடைய இனிஷியல் போட்ட கர்ச்சீஃப், கண்ணாடி கதவுல ரத்தம் படிஞ்ச உன் கை அடையாளம், இன்னும் என்ன ப்ரூஃப் வேணும்? அதான் 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 என்ன கேட்டா சொல்றப்பா. கொலைகாரன் அப்ரூவலா மாறினா இப்படித்தான் ஆணி அடிச்ச மாதிரி சொல்லுவான். பேசாதே. உயிர் பிரிஞ்சு ஏறத்தாழ 1 மணி நேரம் இருக்கும்னு தோணுது. என்ன டாக்டர் சார், நான் இங்க வந்து 1/2 மணி நேரம் தானே ஆகுது. நான் உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்கிறேன். கான்ஸ்டபிள் ஸ்டேஷனுக்கு கொண்டு போ. ஓ எஸ், தாராளமா நீ ராமுவை பார்க்கலாம். உனக்கு இல்லாத பர்மிஷனா? தேங்க்ஸ். ராமு, ராமு, நீலா, ராமு, எந்த பிறவிலையும் எனக்கு மன்னிப்பே கிடையாது. அண்ணனை திருத்தணுங்கிறதுக்காக உங்களை கமலாதேவி கிட்ட நடிக்க சொன்னேன். அது இப்படி விபரீதமா போகும் நான் நினைக்கவே இல்லை ராமு. என்னது அண்ணா திருத்தவா? அப்பாவையும் பணத்தையும் காப்பாற்றணும்ல ஆரம்பத்தில் சொன்ன நீ. இல்ல ராமு, உண்மைய சொல்லிடுறேன். எங்க அண்ணன் நம்பிராஜன் கமலாதேவியோட வலையில சிக்கிக்கிட்டதை பார்த்து அம்மா கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருந்தாங்க. புத்தி சொல்லி அண்ணனை திருத்த முடியாது. வேற ஒருத்தர் கமலாதேவியை காதலிக்கிறத பார்த்தா அண்ணன் மனசு மாறும், தாயாரோட உயிர் காப்பாத்தப்படும்னு நம்பித்தான் உங்களை எப்படி நாடகம் ஆட சொன்ன. எந்த பாவியோ செஞ்ச கொலை குத்தம் உங்க மேல விழுந்துடுச்சு. நீலா, நீ போட்ட நாடகத்துல நான் நடிக்கிறேன்னா இப்படி லட்டு மாதிரி நிரந்தரமான ஒரு கதாநாயகன் கிடைப்பாளா? நீ இதை ஜெயில் நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் மாமியார் வீடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நிலைமையிலையும் உங்களால எப்படி சிரிக்க முடியுது? நிரபராதியால் தான் வாய் விட்டு சிரிக்க முடியும். நீ கவலைப்படாத நீலா, என் மேல குறை குற்றம் சுமத்தின உண்மையான குற்றவாளி பக்கத்திலே தான் இருக்கான். கழுத்தை நெரிச்சு கொண்டவனே நானே பிடிச்சு பப்ளிக்ல நிறுத்த போறேன். ஐயோ என்ன செய்யறதுன்னு இப்பவே திருன்னு விழிச்சுக்கிட்டு இருக்கான் பாவம். நீ கவலைப்படாத, போயிட்டு வா. அழ வேண்டாம்னு சொல்ல. நேரமாச்சு. டாடா, தெரியும், பாய் பாய். என்ன பாக்குமார்? மரியாதை. சார் என்ன சார் அங்க நிக்கிறீங்க? லாக்கப்புக்குள்ள வாங்க சார். நீங்க வர வேண்டியவதானே உள்ள. என்ன சொல்ற? அதாவது கைதிகளோட வசதிக்குள்ள பாக்கிறதுக்கு நீங்க வர வேண்டியவதானே. என்ன சார் இங்க ஒரே மூட்டை போய் சொல்ல சார். கொள்ளலாம்னு பார்த்தா எங்கே 2வது கொலை குற்றம் வந்துருமோன்னு பயமா இருக்கு சார். பேசு பேசு. தூக்கு மேடைக்கு போறவன் பேச்செல்லாம் நாங்க குத்தமா எடுத்துக்கிறது இல்லை. அதை நான் சொல்லணும், உங்க பேச்சை நான் குத்தமா எடுத்துக்கல. நட வெளியே. உன்னை ஜெயிலுக்கு மாத்த சொல்லி ஐஜோட ஆர்டர். ஐஜோட ஆர்டரா? நிரபராதியை ஜெயில போட சொல்லி உத்தரவு போட மாட்டாரு. ஏன்னா அவர் முறையோடு ஐஜி ஆனவர். உனக்கு இருக்கிறதெல்லாம் 276. என்ன இவன் சொன்ன இடம் மாதிரி இல்லைன்னு பாக்குறியா? கவலைப்படாத. நீ நினைக்கிறத விட
இங்க வசதி அதிகம் எங்களுக்கு. ஏற்கனவே உனக்கு பழக்கப்பட்ட இடம். என்ன கண்ணடிச்சுட்டே இருக்கிற? கமலாதேவி ஞாபகம் இன்னும் போகலையா? எங்கயா போற? என்னையா பூதலிங்கம் பேரை மாத்தி வச்சுக்கையா, குழந்தைங்களாம் பயப்பட போகுது. என் பேர் உனக்கு எப்படியா தெரியும்? உங்க ஜாதகமே என் கையில தானே இருக்கு. அதாவது ஒரு கேஸ்ல என்ன புக் பண்ணல. எங்க போற? மீட்டர் பார்க்க போனையா, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட். வேண்டாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணையா. இல்லையா, எனக்கே நேரம் சரியில்லை. பார்த்துட்டு சீக்கிரமா வந்துரு. நம்பிராஜன் ஸ்பீக்கிங். ஆபத்து. நம்முடைய திட்டங்களை எல்லாம் ராமு பயல் தகர்த்தெறிந்து விட்டான். அவன் தந்த தகவல்களை வைத்து போலீசாரின் தீவிர வேட்டை ஆரம்பமாகிவிட்டது. நாம் தப்பி விடுவதை தவிர வேறு வழியே இல்லை. அதனால் எல்லா முக்கிய தஸ்தாவேஜுகளையும் ப்ளூ பிரிண்டுகளையும் எடுத்துக்கொண்டு எப்படியாவது மாலை 5 மணிக்கெல்லாம் மலையனூர் மாளிகைக்கு வந்து சேர வேண்டியது. இன்னொரு முக்கியமான விஷயம், ராமுவை உயிருடனோ பிணமாகவோ கொண்டு வந்து விட்டால் உங்களுக்கு எதிர்பாராத சன்மானம் வழங்கப்படும். நம்முடைய திட்டமெல்லாம் நிறைவேற மூல காரணமாயிருக்கும் இன்ஸ்பெக்டருக்கு தலைமை பீடத்தின் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க வேண்டியது. எஸ் சார்.